வந்து அவங்க ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். எதையாவது ஒன்று சொல்லி வந்து அவர் மேலே களங்கம் பண்ண முடியாதா தமிழக அரசாங்கத்து மேலே? இவர் வந்து எங்கேயாவது வந்து பாரதிய ஜனதா கூட வந்து ரொம்ப மத்திய அரசாங்கத்தோட, பாரதிய ஜனதாங்கிறத விட மத்திய அரசாங்கத்து கூட வந்து இவர் ரொம்ப ஒரு உறவு, நல்ல உறவு பண்ணிட்டாருன்னா மக்கள்கிட்ட பூரா நம்ம பண்ணின சண்டையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமேங்கிற ஒரு உணர்வில் கூட அவங்க இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கலை போடலாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். என்னுடைய கேள்வி, ஐயா மோடி அவர்களோட இது வரைக்கும் எந்த தமிழக முதல்வரும் சந்திக்காததை விட ஒரு நொடி பொழுதோ இல்லை ஒரு நிமிட பொழுதோ அதிகமாக இவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாருன்னா தமிழ்நாட்டை இவர் தான் தூக்கி நிறுத்தக்கூடிய முதல்வர்னு இவங்க அதைப்புறம் பேச ஆரம்பிப்பாங்களா? அப்போ எவ்வளோ நேரம் ஐயா மோடியோட செலவு பண்ணுறங்கிறது முக்கியமா, நமக்கு உண்டான கோரிக்கைகளை போய் பேசுறது முக்கியமா? திமுக விரைவில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அவங்களுடைய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறார். இது வந்து ஒரு அரசியல் விமர்சனமாக எடுத்துக்கலாமா, இல்லை இது வந்து நடக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம்? இப்போ வரக்கூடிய இந்த விழிப்புணர்வு தமிழக வந்து இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்குல பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் இவங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கணிப்புலாம் இருந்ததுன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமி ஆயிருக்குமே. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த கடந்த ஒரு 2 வாரத்தில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்களாம் கெட்டு போயிட்டாங்களா? இன்றைக்கும் அரசாங்கம் வந்து செயல்படுதுன்னா அதுக்கு காரணம் நல்ல நேர்மையான அதிகாரிகள் இன்னமும் இருக்காங்க. ஆனால் பல அதிகாரிகள் வந்து ஊழலில் திளைச்சு போனவங்க, ஊறி போனவங்க, கொளுத்து போனவங்க நிறையா இருக்காங்க. ஆட்சியாளர்களை கூட நீங்கள் வந்து ஓட்டு மக்கள் மாற்றி போட்டு இன்றைக்கி மாற்றியாச்சு, அதிகாரிகளை மாற்ற முடியுமா? அப்போது இதில் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப சூதானமாக இருக்கணும். எப்பட்றா இத்தனை நாள் நம்ம இருந்தோம், இன்றைக்கி வந்து புதுசாக 2 வருஷம் 4 மாதத்தில் ஒரு நடிகராக இருந்த ஆள் வந்து இன்றைக்கி ஜெயிச்சு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராகி நம்மளை பூரா வந்து ஓரங்கட்டி உட்கார வச்சுட்டாராங்கிற கடும் கோபத்தில் இருக்காங்க. அதனால் பெரிய அளவுக்கு வந்து இந்த கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்துவாங்க. இதே நிலைமை அரசாங்க ஊழியர்கள்ட்டையும் நடக்கிறோமணி. இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள், இது எல்லாமே கண்ணுங்கருத்தமாக கண்கொத்தி பாம்பு மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டிய தருணம். அந்த மாதிரி திமுகவில் இருந்தவங்க இப்போ இன்றைக்கி மற்ற கட்சிக்கு போகலையா, அதிமுகவில் இருக்கிறவங்க மற்ற கட்சிக்கு போகலையா? அதனால தான் சொல்கிறேன், இந்த பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்டுங்கிறது நேச்சுரல் ஃபினாமினர் அவர். அதாவது இது வந்து என்ன சொல்கிறதுனா, உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோடவுளடி கடவுள் செய்த குற்றம் அடிங்க, பழைய புறம் கடவுள் மேலே போட்டு அவங்க போயிடுவாங்க. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. சார், முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக டெல்லி பயணம் சென்றார். ஒரு அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த பயணத்தில் பிரதமரை சந்தித்தார், நிதியமைச்சரை சந்தித்தார், உள்துறை அமைச்சரை சந்திக்கவில்லை. அதே மாதிரி இவங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் இவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த அவருடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட திரு ராகுல் காந்தி அவர்களையும் அவர்களுடைய அன்னை சோனியா காந்தி அவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த சந்திப்பு நடக்கவில்லை. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அங்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்று அதிகப்படியாக ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது அவருடைய டெல்லி பயணம். எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இது வந்து முதல்ல டெல்லி பயணம் வந்து விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் தோல்வி அப்படிங்கிறது தான் பல பேர்த்தினால பரப்பப்படக்கூடிய செய்தி. உண்மையான செய்தி அதுவல்ல. அவர் வந்து இன்றைக்கி மத்திய அரசாங்கத்துக்கூடையும் மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு சுமூகமான நல்லுறவு இருக்கணுங்கிற அடிப்படையில் ஒரு பெரிய முன்னெடுப்பை வந்து எடுத்திருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். அதை கட்டாயமாக வந்து மத்திய அரசாங்கமும் அதை கவனிச்சிருக்கும். அது வந்து அவருடைய பிரச்சனைகள் அவரை கையாண்ட விதம், அவர் வந்து அவங்க கொடுத்த ரெப்ரசன்டேஷன் இருந்தே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி இந்த 2 அப்பாயின்மெண்ட்ஸ் அமித்ஷா அவர்களும் இவங்களும் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி. ஆனால் அதை வந்து கவர்மெண்ட்லேருந்தே இது பண்ணியிருக்காங்க. அமித்ஷா அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து ஃபைனலைஸ் ஆகாத அப்பாயின்மெண்ட்டு, எந்த விதமான ஸ்கெடியூலிங் சால்ட்டுமே வந்து ஸ்லாட்டே இல்லை. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து காங்கிரஸை சார்ந்த நபரும் அவரும் சொல்லியிருக்காரு, இல்லை இது வந்து அப்பாயின்மெண்ட்லாம் ஃபைனலைஸ் செய்யப்படாதது தான், அது மாதிரி வந்து கொடுத்துட்டு பார்க்காம எல்லாம் போகல அவர். ஸோ இது வந்து முற்றிலுமாக வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். எங்களுக்கு வந்து இங்கே கர்நாடகாவில் வந்து
சில அலுவல்கள் இப்போ அந்த அரசியல் சூழ்நிலைகள் மாறி சூழ்நிலைகள் இருக்கிறது. இருக்கிறனால அதில் கவனம் செலுத்த வேண்டியது. கவனம் செலுத்த வேண்டியது இருந்தது. அதுக்காக வந்து மற்ற அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்தனால அதெல்லாம் வந்து இதில்ல. அதனால அப்பாயின்ட்மெண்ட் குடுத்து கேன்சல் செய்யப்பட்ட அந்த கேன்சலேஷன் ஆஃப் அப்பாயின்ட்மெண்ட்ங்கிறதே தவறான வார்த்தை. ம். அதில வந்து இந்த காங்கிரஸ வந்து இவரு மதிக்காம பார்த்துட்டாருங்கங்கிறது ஒரு விமர்சனம். ம். காங்கிரஸ இவரு மதிக்கலங்கிறது ஒரு விமர்சனம். இது 2மே வந்து பாருங்க, இது எப்படி 2ல ஏதோ ஒண்ணு தானே உண்மையா இருக்கணும். இல்ல இன்னொரு அது 3வது விஷயமும் இருக்கே. அதாவது என்டிஏவிலிருந்து சொல்லி அவங்க மத்திய அரசு சொல்லி தான் இவர் வந்து அவங்கள பார்க்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கே. அப்போ இத்தனை 3 வகையான வருதுன்னா, இதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தோம். டிசைனா மக்கள் எல்லாம் வருவாங்க, கிளம்பி வருவாங்கன்னோ, அதே மாரி பாருங்க எல்லாமே டிசைன் இதெல்லாம் இனிமேல் நடக்கும். ம். எல்லாத்துக்குமே அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, தமிழ்ல ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற கதைங்கிற மாரி. அதையெல்லாம் வந்து இவங்க செஞ்சுட்ருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே காங்கிரஸில் இருந்து அவர் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் வந்து சொன்னது வந்து, இல்லை விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸை மதிக்காமல் போயிட்டாருங்கிற மாதிரி வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாரதிய ஜனதா சொல்லி கூடங்கிற அந்த விமர்சனத்தை கூட கிளப் பண்ணி பார்க்கலாம். அதே விஷயத்தில் அமித்ஷாவை சந்திக்காததும் ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி பாருங்க அசாமுடைய சிஎம் வந்து பார்த்துட்டாரு, கேரளாவுடைய சிஎம் வந்து பார்த்துட்டாரு. பட் தமிழ்நாடு சிஎம் அதாவது மிகப்பெரிய மாநிலமான தமிழ்நாட்டு சிஎம்மை மட்டும் உள்துறை அமைச்சர் சந்திக்கலை அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்களே. இல்லை அது வந்து ஒரு உள்துறை அமைச்சர்களுக்கு இது பெரிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர், சின்ன மாநிலத்தினுடைய முதலமைச்சருங்கிற அந்த பாகுபாடு வேறுபாடு பார்க்க மாட்டாங்க. அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஒவ்வொரு சதுரடிக்கும் அவர் தான் உள்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய ஒவ்வொரு சதுரடிக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பாராபட்சம் பார்ப்பாங்கங்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லாத கருத்து. இதை வந்து அவங்க ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். எதையாவது ஒன்று சொல்லி வந்து அவர் மேலே களங்கம் பண்ண முடியாதா தமிழக அரசாங்கத்து மேலே? இவர் வந்து எங்கேயாவது வந்து பாரதிய ஜனதா கூட வந்து ரொம்ப மத்திய அரசாங்கத்தோட, பாரதிய ஜனதாங்கிறத விட மத்திய அரசாங்கத்து கூட வந்து இவர் ரொம்ப ஒரு நல்ல உறவு பண்ணிட்டாருன்னா மக்கள்கிட்ட பூரா நம்ம பண்ணின சண்டையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமேங்கிற ஒரு உணர்வில் கூட அவங்க இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கலைப்பொடலாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பத்திரிகையாளர்கள் சந்திப்பை பற்றும் கேட்டிருந்தீங்க. இப்போ இதில் இன்னொரு என்ன சொல்லுன்னா, வந்தவங்க எல்லாருமே சந்திச்சாங்க. இது வந்து தேசிய ஊடகத்தை வந்து அவர் வந்து அவமதிக்கிறாரு. நம்ம கேட்குறது, அவர் இது வரைக்கும் ஏதாவது ஊடகத்தை சந்திச்சிருக்காரா? இதில் வந்து அவருக்கு ஏதாவது பாகுபாடு இருக்கா? மாநில ஊடகம், தேசிய ஊடகம்னு எல்லா ஊடகத்தையும் சந்திக்கணுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அவர் ஆரம்பத்திலிருந்தே வந்து எந்த ஊடகத்தையும் சந்திக்கலைங்கிறது தான் நிதர்சன உண்மை. இதே கூட தேர்தலுக்கு முன்னாடி பெரிய விமர்சனங்களாக வச்சுக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? இவர் வந்து பத்திரிகையாளர்களையே சந்திக்க மாட்டேங்கிறாரு, மக்களுக்கு வந்து இவர் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு, மக்கள் வந்து இவரை புறக்கணிப்பாங்க, இதனாலேயே புறக்கணிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இவர் 3 நிமிஷத்துக்கு மேலே இதுவும் ஒரு பிரச்சனையாச்சு. டெல்லி அவர்கள் ஐயா மோடி அவர்களை சந்தித்தது வந்து அரை மணி நேரமா 10 நிமிஷமா, இது ஒரு டிபேட். எப்படிலாம் டிபேட் வருது பாருங்க, கலர் கலராக. அப்போ இதே வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்து 3 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேங்கிறாரு, 5 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேங்கிறாருங்கிற விமர்சனம் பெரிய அளவுக்கு இருந்துச்சு. நானே பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன், அவர் எவ்வளோ நேரம் பேசுகிறாருங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சாராம்சத்தை பேசுகிறாரு, அவருடைய வாக்காளர்களுக்கு அவர் யாரை டார்கெட் ஆடியன்ஸாக பேசுகிறாங்களோ அவருக்கு அந்த மெசேஜ் போய் சேருதா, அந்த இம்பேக்ட் இன்ஃப்ளூயன்ஸாக அவரால் அந்த கம்யூனிகேஷனில் க்ரியேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் ஒரு கம்யூனிகேஷனுடைய அடிப்படை எக்ஸ்பெக்டேஷன். அப்போ இன்றைக்கி வந்து 108 சீட்டை வாங்கியிருக்காங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து அவர் பேசின அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறதுல ஏற்பட்ட பாதிப்பு தாக்கத்தில் தானே மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. பெரும்பான்மையான இடங்களுக்கு போகவே இல்லை, பிரச்சாரமே செய்யலை, 16 நாட்கள் தான். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் கனெக்ட் ஆகியிருக்காரு, அவர் சொல்கிறத மக்கள் ஏற்றிருக்காங்கங்கிறதானே. இதில் அவர் வந்து அரை மணி நேரம் நீங்கள் மணிக்கணக்கில் போட்டு பேசுனீங்க அப்புறம் ஒன்றும் சாதிக்க முடியல. நீங்கள் 59 சீட்டு தான் வச்சுருக்கிறீங்க, 76 வருஷ கட்சி. அதிமுக 53 வருஷ கட்சி வந்து 47 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எத்தனை மணி நேரம் பேசுகிறாருங்கிறது முக்கியம் இல்லை, அவர் வாக்காளர்களோட பொதுமக்களோட கனெக்ட் ஆகிறாரா. அந்த மாதிரி ஐயா மோடி அவர்கள்ட்ட போய் பேசி எவ்வளோ நேரம் பேசினாருங்கிறது முக்கியம் இல்லை. அப்போ 2 மணி நேரம் ஐயா மோடி அவர்களுடைய ரூமில் உட்காந்துருந்து வந்துட்டா இது வரைக்கும் சாதிக்காததை விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் சாதிச்சிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? என்னுடைய கேள்வி, ஐயா மோடி அவர்களோட இது வரைக்கும் எந்த தமிழக முதல்வரும் சந்திக்காததை விட ஒரு நொடி பொழுதோ இல்லை ஒரு நிமிட பொழுதோ அதிகமாக இவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாருன்னா தமிழ்நாட்டை இவர் தான் தூக்கி நிறுத்தக்கூடிய முதல்வர்னு இவங்க அதைப்புறம் பேச ஆரம்பிப்பாங்களா? அப்போ எவ்வளோ நேரம் ஐயா மோடி கூட செலவு பண்ணுறங்கிறது முக்கியமா, நமக்கு உண்டான கோரிக்கைகளை போய் பேசுறது முக்கியமா? அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பேப்பரை வச்சு எடுத்து டீட்டெயிலிங்காக பண்ண போகிறீங்க. ஐயா மோடி அவர்களை இங்கே பாருங்க, இங்கே என்னென்ன இருக்குது பாருங்க, இதில் என்னென்ன இருக்குது பாருங்க, இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டிராஃப்ட் கொடுத்தாலே போதும், எல்லாமே அதை கொடுத்துருப்பாங்க. இவர் போகிறது வந்து அஃபீஷியலான மெமரண்டம் அங்கே சப்மிட் பண்ணுறாரு. அதை கூப்பிட்ட உடனே அவங்க எல்லாமே இந்த அவருடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லையும் கூப்பிட்டு
இந்தாங்க இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டிருந்து வந்திருக்கிறது, இதில் என்னென்னலாம் கோரிக்கைகள் எழுப்பப்பட்டிருக்கோ இதை பூரா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு என்ன நடவடிக்கிறீங்க என்ன எடுக்கிறீங்கிறத எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிடுவார். அது இவங்க சொல்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் கூட போதுமே அதுக்கு. அது கூட தேவையில்லை எக்ஸாக்டாக. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த நேரத்தை வச்சு ஒரு பெரிய கதை கட்டிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட போனது யாரை கூட்டிகிட்டு போனார் தெரியுங்களா? அவர் வந்து ஒரு ஆந்திராவை சேர்ந்த தொழிலதிபர். அவருக்கு என்ன வேலை இங்கே தமிழக அரசாங்கத்தோட? சார் அவரை வந்து சீஃப் மினிஸ்டருடைய அட்வைசராக கவர்மெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஞான ஆரோக்கியசாமி வந்து அரசியல் ஆலோசகர், இவர் வந்து பப்ளிக் அஃபேர்ஸ் ஆலோசகராக போட்டிருக்கும் போது அவர் இந்த மாதிரி வந்து பப்ளிக் மேட்டர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸ் எல்லாம் போகும்போது அவர் அட்வைசராக இருக்கிறனால கூட போகிறார். இந்த உண்மையை கூட இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு? இப்போ நமக்கே தெரியுது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா பத்திரிகையாளர்னு சோக்கால்டாக சொல்கிறவங்களுக்குலாம்? அப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லாத விமர்சனங்களை வேணுன்னே பொய் பிரச்சாரம். அடுத்தது இன்னொரு பொய் பிரச்சாரம் என்ன வச்சாங்கன்னாக்கா, தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து இவர் போய் எதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்கணும்? இது வந்து இத்தனை வருஷமா திமுக ஆண்டுச்சு, அதிலெல்லாம் நான் எங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்தோமா? இவர் ஏன் போய் கேட்குறாரு? கம்பல்ல எங்களை மாதிரி கம்பல்ல சுற்றணும் அப்படிங்கிறது இவங்களுடைய வாதம். இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து 28 ஜனவரி 2026 இந்த வந்து ஆர்டர் வந்துடுது. என்ன ஆர்டர் வருது? நீங்கள் நேஷனல் ஆந்தம் பாடணும், நேஷனல் ஆந்தம் பாடுறதுக்கு முன்னாடி வந்தே மாதரம் பாடணும், வந்தே மாதரம் கூட அந்த ஃபுல் 6 ஸ்டான்ஸாவையும் ஃபுல்லாக பார்க்கணும். எப்போ பாடணும்? கவர்னரோ ஜனாதிபதி அவர்களோ வரும்போதும் போகும்போதும் இதை பாடணும் அப்படிங்கிறது. அதாவது 150 ஆண்டு காலத்தை வந்து அந்த வந்தே மாதரம் 150 ஆண்டு கால இது ஆனதை வச்சு இதை சட்டமாக இந்த ஒரு வருடத்திற்கு மட்டும்தானே இந்த 2028 ஜனவரி 2026 வந்திருக்குது. இப்போ இவங்க என்னன்னா, இல்லை பாருங்க இவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்க பின்னுக்கு தள்ளிட்டாங்க, இதுக்கு தான் நாங்கள்லாம் சொன்னோம் அப்படி இப்படின்னு பயங்கரமானது. நான் கேட்குறது, இது இப்போ வந்த தேதி என்ன? அப்போ யார் முதலமைச்சராக இருந்தாங்க ரமணி? 28 ஜனவரியில். 28 ஜனவரினா டிஎம்கே தான். டிஎம்கே கவர்மெண்ட். இந்த சர்க்குலர் ஏதாச்சும் எங்கேயாவது போராடி இருந்து நீங்கள் பார்த்தீங்க? ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் மார்ச் 6ஆம் தேதி பதவி ஏற்கிறார். அந்த மார்ச் 6ஆம் தேதி பதவி ஏற்கும்போது ராஜ்பவன் லோக்பவனில் நடந்துச்சு. அவர் பதவி ஏற்கும்போது முதல்ல வந்தே மாதரம் பாடப்படுது, ஜனகணமன பாடப்படுது, 3ஆவதாக தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. மார்ச் 6ஆம் தேதி யார் முதல்வர் தமிழ்நாட்டுக்கு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். திமுக ஆட்சி. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்றுட்டு இருந்தது வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் அங்கே நிற்கிறார். சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் அவர்களும் டயஸில் இருக்கார். அவங்க கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தானே. இந்த நிகழ்ச்சியை எங்கேயாவது பேசி இந்த பிரச்சனையை அடிப்படையாக வச்சு ஏன் வந்து நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியாக பாடணுன்னு எங்கேயாவது அவங்க கம்பு சுற்றி நீங்கள் பார்த்தீங்க? இல்லை. அடுத்தது மார்ச் 12ஆம் தேதி இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் டெசிக்னேட் ஐயா அர்லேக்கர் அவர்கள் பதவியேற்கிறார் மார்ச் 12ஆம் தேதி. அந்த மார்ச் 12ஆம் தேதி டயாஸில் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இருக்கார். ஜனகணமன பாடி முடித்ததுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. அப்போ யார் முதல்வர்? அப்போ யாருடைய அரசாங்கம்? அப்போ ஏன் தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாக பாடப்பட்டது? அப்போல்லாம் நீங்கள் இதை பற்றியெல்லாம் ஏதாவது பேசுனீங்களா? அப்போ இன்றைக்கி வந்தோடனே விஜய் அவர்கள் வந்து இவங்க நாங்கள்லாம் இப்படியெல்லாம் உரிமைகளை சேகரித்து வச்சுருந்தோம், இது வந்த உடனே இந்த உரிமைகளை பூரா வந்து தமிழக உரிமைகளை போராடி பெற்றதை வந்து விஜய் அவர்கள் வந்து காற்றுல பறக்க விட்டுட்டாருன்றாங்களே, இது எவ்வளோ பெரிய பொய் பிரச்சாரம் இல்லையா? இவ்வளோ சான்றுகள் கொடுக்குறோம்ல. அப்போ உங்களுடைய விமர்சனங்களுடைய நோக்கம் என்ன? விமர்சிங்க, யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஆனால் உண்மை இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே பொய்யான விமர்சனங்களை வைக்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. சார், தேர்தல் பிரச்சாரம் கூட திமுக முன்னெடுத்த பெரிய முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போராட்டம். டெல்லி வந்து தமிழ்நாட்டை ஆண்டிடக்கூடாது, பாஜக வந்து அதிமுக மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதான் அவங்க பிரதான விளம்பரமாக இருந்துச்சு. அப்படி பார்த்தா நீங்கள் உங்களுடைய கொள்கைகளையும் உங்களுடைய கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டால் உங்களை தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் ஒரு மேண்டேட் கொடுத்துருக்கணும் இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? கட்டாயமாக நம்ம அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம், இவங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைங்கிறதே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நெரேட்டிவ். என்ன சண்டை இருக்குது? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மத்தியில் நீங்கள் 2004 14 வரைக்கும் காங்கிரஸில் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. அமைச்சர் பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் வாங்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி 99 2004 வரைக்கும் வாஜ்பாய் ஐயா கவர்மெண்ட்லேயும் இருந்து நீங்கள் அமைச்சரை வச்சுருந்தீங்க. அப்போ 2 பேர் அமைச்சர்களாக இருந்தீங்க. அப்போல்லாம் நீங்கள் ஏதாவது மாநில உரிமையை பற்றி எங்கேயாவது போராடினீங்க? இல்லை. அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடைசி பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது 3 கமிட்டியை பற்றி பேசினார். பூச்சி கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி, ராஜமன்னார் கமிட்டி.
இதிலெல்லாம் மத்திய மாநில உறவுகள் எப்படி இருக்கணும், அதே மாதிரி மாநில உரிமைகளை எப்படிங்கிறத பற்றிலாம் பல ரெக்கமெண்டேஷன் இருக்குது. இதையெல்லாம் வந்து நிறைவேற்றாததுனால நமக்கு பெரிய வருத்தமாக இருக்குது, உரிமைகளை மீட்டெடுக்கணுங்கிறார். இதெல்லாம் எப்போ சார் வந்தது? இதெல்லாம் எந்த காலத்தினுடைய ரிப்போர்ட்ஸ்? அதுக்கப்புறம் தானே நீங்கள் இந்த மத்திய அரசாங்கத்தில் பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரிஸ்லலாம் உட்காந்துருந்தீங்க. அப்போல்லாம் ஏன் உங்களுக்கு டெல்லி கூட சண்டை போடணும்னு தோணல? அப்போ இந்த டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குங்கிற சண்டையே ஒரு எலெக்ஷன் நெரேட்டிவ், அவ்வளோதான். அதை நீங்கள் நியாயமாக கேட்ட மாதிரி அதை மக்கள்கிட்ட செல்லுபடி ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வாக்களிச்சிருக்கணும்ல. ஏன் வாக்களிக்கல? நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இல்லை இவங்களுக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற அதில் வந்து ஓட்டு வாங்கி ருசி கண்டுட்டாங்க, அதனால் வந்து திருப்பி திருப்பி அதை வந்து இன்னும் மேம்படுத்தணும்னு பார்க்குறாங்களே ஒழிய மக்கள்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனமாற்றத்தை இவங்க பார்க்கல. பாரதிய ஜனதாவை நாங்கள் ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவோன்னு சொன்னீங்க. ஆனால் நோட்டாக்கு கீழே இருந்த பாரதிய ஜனதா 18% வந்து 2024 கூட்டணி வாங்குச்சு. தனிப்பட்ட கட்சியாக 11.33% வாங்கியிருக்கு. அப்போ உங்களுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மத்திய அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு பிரச்சாரம் சக்ஸஸ் ஆகணும்னா எப்படி இது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குது? உங்கள் இதனால் வளர்ந்துச்சு. அப்போ 2021 கூட இவங்க அந்த மாதிரிலாம் நெரேட்டிவ் செட் பண்ணும்போது பாரதிய ஜனதாவுக்கு 4 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ. அப்போ நீங்கள் பாரதிய ஜனதாவுடைய எதிர்ப்பை நீங்கள் என்ன கையில் எடுத்திருக்கீங்க? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷனுக்காக செட் செய்யப்பட்ட நெரேட்டிவ் தான் ரமணி. அது அவங்களுக்கு நான் அப்பயே சொல்லியிருந்தேன், இல்லை உங்களுக்கு எது இதுவரைக்கும் பலன் கொடுத்ததோ இதுவரைக்கும் வர்றதுக்கு, இதே வந்து நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு அதே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது, நீங்கள் அதை சீர்தூக்கி பார்க்கணும்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு தேர்தலில் நடந்திருக்கு. ஓகே சார். தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிடும்போது சொல்கிறாரு, திமுக விரைவில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அவங்களுடைய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறார். இது வந்து ஒரு அரசியல் விமர்சனமாக எடுத்துக்கலாமா, இல்லை இது வந்து நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம்? அரசியலில் இது நடக்காதுங்கிறது எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி நான் தான் சொன்னல. 1999 2004 பாரதிய ஜனதா கூட இருந்தாங்கல்ல. இன்றைக்கி ஆர்எஸ்எஸை வந்து ஏகப்பட்ட வசைபாடல்கள் செய்கிறவங்க. அன்றைக்கி ஐயா கருணாநிதி அவர்கள் ஆர்எஸ்எஸை பற்றி என்ன மாதிரிலாம் சொன்னார், இது நம்மளை மாதிரி ஒரு சமூக இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ தூரம் அவர் வந்து இது பண்ணார் இல்லையா. ஸோ அப்போ வந்து இது அரசியல் வந்து இன்றைக்கி வந்து திமுக வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பிரிஞ்சு தாவேக்கா கூட வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த கூட்டணி கட்சியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்ச கூட்டணி கட்சிகள் கூட இனிமேல் நம்ம தனிச்சின்னத்தில் நிற்கணுங்கிறத அவங்களுடைய கட்சி மீட்டிங்கில் தீர்மானமாக போடுறத பார்க்க முடியுது. அப்போ அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு எல்லாமே எதிர்காலத்தை நோக்கணும் தான் பயணமாக இருக்கும். அப்போ இனிமேல் வரக்கூடிய தேர்தலில், இப்போ இருந்தால் கூட வரப்போகிற தேர்தல்களில் இன்றைக்கி திமுகவுடைய சின்னத்தில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய கட்சிகளே அணிமாறுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் நிறைய உண்டு. அப்போ இந்த 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட எம்பி தேர்தலில் திமுக காங்கிரஸோடு இருந்துச்சு. அதிமுக பாரதிய ஜனதா விட்டுட்டு வெளியே வந்தபோது அவங்களுக்கு வந்து எந்த விதமான பலன்களுமே அதில் கிடைக்கல. அந்த மாதிரி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட இருக்குது, பாரதிய ஜனதா வந்து அதிமுக கூட இருக்குன்னா, திமுக கூட யாரும் இல்லைன்னா என்ன ஆகும்? 2029 24 அதிமுகவுக்கு கிடைச்ச நிலைமை தானே திமுகவுக்கு 29 கிடைக்கும். அப்போ அதையெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பாங்களா? அப்போ அது மட்டும் இல்லை, நீங்கள் மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இன்றைக்கி மாநிலத்திலேயும் நீங்கள் வீக் ஆகிட்டீங்க. 133 எம்எல்ஏக்களை வச்சுருந்தவங்க இன்றைக்கி வெறும் 59 எம்எல்ஏக்கள் தான். 74 எம்எல்ஏக்களை காணும். ஐயா ஸ்டாலின் அவர்களே வந்து எம்எல்ஏ இல்லை, முடியாமல் போயிடுச்சு. ஐயா துரைமுருகன் அவர்கள் தோற்று போயிட்டார். அமைச்சர் பெருமக்கள் 15 பேர்த்த காணும். அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு தோல்வியை வந்து நீங்கள் சந்திச்சிருக்கும் போது அடுத்த தேர்தலில் வந்து அவங்களும் பலப்படுத்திக்கிட்டு போகணும்னு தானே நினைப்பாங்க. அப்போ வந்து அவங்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது ரமணி, இப்போ இன்றைக்கி இந்த பிரச்சனை, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவை விட்டுட்டு போனதுக்கு காரணமே கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்கிறதே என்ன, இல்லை இவங்க 2 பேரும் திமுகவும் அதிமுகவும் கை சேர்ந்து கைகோர்த்து ஆட்சி அமைக்க முற்பட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு இது பாரதிய ஜனதாவுடைய கன்சனன்ஸ் இல்லாமல் இவங்களால செஞ்சிட முடியுமா அதை? அப்போ நீங்கள் இது நாள் வரைக்கும் என்ன பாரதிய ஜனதா எதிர்ப்பு பண்ணுனீங்கிறதையும் கேள்வி வருதுல்ல. கண்டிப்பாக. அப்போ இது வந்து இல்லை திமுக வந்து பாரதிய ஜனதா கூட போய் கை சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. யார் வேணால் யார் கூட வேணால் அரசியலில் சேருவாங்கிற மாதிரி. அதனால தான் ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குல்ல, நிரந்தர நண்பரும் கிடையாது, அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது. அதனால் அதெல்லாம் அப்பப்போ அதெல்லாம் பயன்படுத்திப்பாங்க. ஓகே சார். சார், இப்போது திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் என்னென்னா, இன்னும் 6 மாதத்தில் வந்து தேர்தல் வந்துடும்,
இந்த ஆட்சி கவுந்துரும், தேர்தல் வந்துரும், நம்ம வந்து அதே மாரி தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்ட சொல்றாரு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கே சரியில்ல. உள்துறையை கையில வைத்திருக்க முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்ல. போலீஸாராலும் பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அந்த மாரி இருக்கு. அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட இந்த தாவேக்கா ஆட்சி அமைந்து ஒரு 19 நாட்கள் ஆகிறது. இதில வந்து தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை சட்டம் ஒழுங்கு குறித்த குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்களே, இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல நம்ம போன தடவையே கூட இத பேசியிருந்தோம். நம்ம சட்டம் ஒழுங்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து சரியில்லங்கிறது அட்லீஸ்ட் இப்பனாச்சுக்கு பார்க்குறாங்களே. 5 வருஷமா கோமாளியா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து திடீர்னு தமிழ்நாடுல வந்து சட்டம் ஒழுங்குலாம் பிரச்சனையா இருக்குதுங்கிறத பேசுறாங்களேங்கிறது உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. ஆனா நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. அத நம்ம போன தடவையே பட்டியல் போட்டு என்னென்னலாம் நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். ஒரு புயல் அடிச்சதுக்கு அப்புறம் உடனே அடுத்த நாள் வந்து ஊர் சுத்தமாயிராது. சுனாமி வந்தாலும் அடுத்த நாளே ஊர் சுத்தமாயிராது. இதுவரைக்கும் 5 வருஷத்துக்கு இதெல்லாம் நீங்க வந்து 19 நாட்கள்ல தெரிந்த இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவெல்லாம் ஏன் உங்களுக்கு 5 வருஷம் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன் ரமணி. திடீர்னு இந்த மூங்கில் கூட அது வந்து வளர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஆனா வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சர்ருன்னு வரும். அப்ப என்ன அது வளர்ந்த அன்னைக்கு தான் அது வளருதுன்னு அர்த்தமா? அந்த மாதிரி நீங்க இந்த 5 வருஷமா இதெல்லாம் இப்போ சட்டம் ஒழுங்கு இப்போ இந்த ஆட்சி இழந்ததுக்கு அது ஒரு பெரிய காரணம். திமுக ஆட்சி இழந்ததுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தது, போதை கலாச்சாரம் இருந்தது, குறிப்பாக கஞ்சாவினுடைய புழக்காட்டம், பெண்கள் பாதுகாப்பு, கூட்டு பாலியல் வன்கொடுமைகள், குறிப்பாக பெண்கள் மேலே போக்சோக்கு வந்து 7,000 வழக்குகளை வச்சுக்கிட்டு 104 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுத்தோங்கிறதெல்லாம் முன்னாள் சமூக நீதி அமைச்சர்லாம் அவங்க எல்லாம் பேசியெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் இப்போ வரக்கூடிய இந்த விழிப்புணர்வு தமிழக வந்து இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்குல பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் இவங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கணிப்புலாம் இருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமி ஆயிருக்குமே. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இந்த கடந்த ஒரு 2 வாரத்தில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்களாம் கெட்டு போயிட்டாங்களா? இல்ல அவங்களுடைய கேள்வி அதான் சார். இப்போ நாங்க வந்து இந்த சட்டம் ஒழுங்கு சரியா பேணி ஆக்காதனால தான் நீங்க எங்கள மாத்திட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப நீங்களும் அதே தான் உங்களுடைய ஆட்சியில அதுதானே தொடருது. அப்ப ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இல்லை அதைத்தான் நம்மளே சொல்கிறோம் இப்போ. அப்போ இது 5 வருஷம் புறையோடி போனதை 15 நாளில் சரி பண்ணிட முடியுமா என்ன? அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு பொலிட்டிக்கல் வில்லு டிட்டர்மினேஷன் இருக்குது. அது நம்ம போன தடவையே டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து கொடுத்து அந்த பட்டியலை படித்தோம். என்னென்னலாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, காவல்துறையினர்கள் மேலே என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து மத்திய நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்த தீரஜ்குமார் அவர்கள் 2021க்கும் 25க்கும் நடந்த கொலைகளுக்கும் அந்த 4 வருஷத்தில் எவ்வளோ குறைக்க முடிஞ்சது, ரேப் கேசஸ் எவ்வளோ குறைக்க, வெறும் 21 ரேப் கேசஸ் தான் 4 வருஷத்தில் குறைக்க முடிஞ்சது, 136 கொலைகளை தான் 4 வருஷத்தில் குறைக்க முடிஞ்சது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உடனடியாக 2 வாரத்தில் வந்து தமிழ்நாடு வந்து பூசி முழுகின மாதிரி சுத்தமாக ஆகாது. இது வந்து தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு பெரிய சவாலான சூழல் தான். ஆனால் இவங்க இன்னைக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிட்டு இருக்காங்க. நல்ல ஓட்டம் தான். ஆனாலும் என்னுடைய பார்வை இந்த ஓட்டம் பத்தாது. நீங்கள் இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் வேகம், 200 கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஓட வேண்டியது இருக்கும். அப்போ தான் இப்போ இந்த பேக்லாக்ல இருக்கக்கூடிய இத்தனை பிரச்சனையும் நீங்கள் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும். இது போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் டிஜிபியே போடாமல் காலம் கடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. இதில் வந்து அநேகமாக இன்றைக்கோ நாளைக்குள்ளார டிஜிபி ஃபைனலைஸ் ஆயிடுவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வரும்போது இன்னும் துரிதமான நடவடிக்கைகள் வந்து துறை சார்ந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும். கட்டாயமாக இன்றைக்கி வந்து தாவேக்கா வந்து முனைப்பு, முயற்சி, நடவடிக்கைகள் எல்லாமே சிறப்பாக எடுக்கிறாங்க. அவங்க போகிற வேகம் 10 பத்தாது. ஏன் பத்தாதுன்னா இருக்கக்கூடிய பேக்லாக், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு வந்து புறையோடி போயிருக்குது. அப்போ அதை வந்து நீங்கள் ஓடுற ஓட்டம் வேகமாக இருந்தால் கூட அது பத்தாது. ஜெட் வேகத்தில் நீங்கள் போங்க, சூப்பர்சானிக் வேகத்தில் நீங்கள் இப்போ போகணும். அந்த தேவை இருக்குது. அதனால் இது வரைக்கும் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பாராட்டுகள். ஆனால் இது பத்தாது, நீங்கள் இன்னும் வேகமாக ஓடணுங்கிறது நம்மளுடைய பார்வை. ஓகே சார். அதே நேரத்தில் அமைச்சர்களுடைய ஆய்வு, அதாவது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராகட்டும், கனிம வளத்துறை அமைச்சராகட்டும், இவங்கெல்லாம் சென்று வரக்கூடிய ஆய்வுகளை ஒரு பக்கம் விமர்சனம் செய்கிறாங்க. அதே நேரத்தில் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செல்வி கீர்த்தனா அவர்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் மூலம் ஒரு ரீல்ஸ் மூலமாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோ வச்சு கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க. இந்த மாதிரி ரீல்ஸை போட்டு நீங்கள் வந்து முதலீடை ஈர்க்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு கிண்டலும் கேலியும் செய்கிற மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது. அதை எப்படி? இல்லை, ஒரு அமைச்சராக இருக்கிறவர் வந்து அந்த ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் பப்ளிக்கு கொடுக்குறார். ரீல்ஸ் போடுறதுல ஏதாவது தவறு இருக்கா? அவர் என்ன வேறு ஏதாவது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இல்லை அவருடைய அமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரீல்ஸ் பண்ணுறாரு? அவர் என்ன சொல்கிறாரு,
எங்களுடைய மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க 21 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் கிளியரன்ஸ் விண்டோ கொடுக்குறோம். சிஸ்டம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக எஸ்கலேட் பண்ணலாம். எனக்கும் எஸ்கலேட் பண்ணலாம். நீங்கள் சீஃப் மினிஸ்டருக்கும் எஸ்கலேட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கவர்னன்ஸுங்கிறது இந்த ரீல்ஸை கூட சொல்லக்கூடாதா? ஒரு அமைச்சராக இருக்கிறவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்லக்கூடாதா? நாங்கள் எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு குயிக்காக ஆக்ட் பண்ணுறோம், இதில் என்ன விமர்சனம் வேண்டியிருக்குன்னு எனக்கு இது ரியல் ஆட்சி இல்லை அப்படிங்கிறாங்களே சார். இல்லை, மக்களுக்கு கம்யூனிகேஷன் தானங்க பண்ணணும். அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் எந்த மீடியாவில் நீங்கள் பேசினா அதிகமான மக்களை போய் சென்றடையுமோ அவங்க அந்த மீடியாவில் பேசுகிறாங்க. இதில் எனக்கு எந்த தவறும் இருக்கிற மாதிரி இல்லை. அவங்க வேறு ஏதாவது பாட்டு பாடிட்டு ரீல்ஸ் போட்டாங்களா, இல்லை டான்ஸ் ஆடிட்டு ரீல்ஸ் போட்டாங்களா, இல்லை வந்து சொந்த கதை சோக கதை ஏதாவது பேசி ரீல்ஸ் போட்டாங்களா? அரசாங்கத்தில் எங்களுடைய துறை எவ்வளோ துரிதமாக செயல்பட போகுது. அப்போ இது வந்து ஒரு பப்ளிக்கு கொடுக்கும்போது இது ஒரு பப்ளிக் கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. யார் வேணால் நாளைக்கு கேள்வி கேட்கலாம் அவங்கள. ஏங்க 21 நாளில் வந்து நீங்கள் கிளியரன்ஸ் கொடுப்பீங்க, சிங்கிள் விண்டோன் சிஸ்டம் சொன்னீங்க, எஸ்கலேட் பண்ணலாம், நீங்கள் இதெல்லாம் ஏங்க நடத்தலான்னு கேள்வி கேட்கலாமா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அவங்க ஓப்பனாக பப்ளிக்கு வந்து கமிட் ஆகுறாங்க. எங்களுடைய டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும், இவ்வளோ ஓப்பன்னஸ் இருக்க போது, இவ்வளோ கமிட்டடாக நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோன்னு. இதை விமர்சிக்கிறதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. அதான் சார், ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அமைச்சர்கள் பெருமக்கள் பேசினா அதை ஒரு கிண்டலும் கேலியும் செய்கிற மாதிரி ஒரு நடைமுறை இருக்கே. அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், முன்ன போனாலும் கடிக்கும் பின்ன போனாலும் உதைக்குங்கிற மாதிரி. இது பேசணும்னு நினைக்கிறீங்க, எதாக இருந்தாலும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பற்றி இவங்க கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. அந்த விஜய் கூட ஒரு ஆடியோ லான்ச்சில் அவர் ஒரு நடிகராக இருக்கும்போது ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். அந்த மாதிரி டைப் அவர். அதனால் வந்து விஜய் அவர்கள் வந்து ஏன் பேட்டி கொடுக்கல, ஏன் அதை பேசல, விஜய் அவர்கள் பேசல, அமைச்சர் அவர்கள், அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அவங்க பேசுறதுல குறைபாடுகள் இருந்தால் விமர்சிக்கலாம். அதில் எனக்கும் விமர்சனம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமைச்சர் வந்து அவருடைய இலாக்கா பேரையே மாற்றி சொன்னார், அது நம்மளே வந்து விமர்சிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் கூட வந்து அவர் போய் நல்ல ஆக்ஷன்லாம் எடுத்திருக்காரு. ஆனாலும் ஒரு வார்த்தையை தவறுதலாக என்ன பேசினார், நீங்களாம் சாப்பிட்டு வந்துட்டீங்க, நான் இன்னுமே சாப்பிடலை. அப்போ நீங்கள் சாப்பிடலைங்கிறதுக்காக பொதுமக்கள், சாப்பிட்ட மக்கள் வந்து நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்காம இருக்க முடியாது. அப்போ இங்கே சாப்பிட்டு வந்தீங்களா சாப்பிடாம வந்தீங்களாங்கிறது இங்கே மேட்ரே இல்லை. பாதிச்சிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு அந்த மக்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை வசதிகளை செஞ்சு கொடுக்குறீங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அப்போ சில விஷயங்கள் வந்து விமர்சிக்கப்பட வேண்டியது கட்டாயம், அதை நம்மளே விமர்சிக்கிறோம். சில அமைச்சர்கள் எடுக்கிற நடவடிக்கைகளை பாராட்டுறோம். இப்போ போக்குவரத்து அமைச்சர் அவர் எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டுறோம். ஆனால் அந்த பேச்சு வந்து அவருக்கு தேவையற்ற பேச்சு அந்த இடத்துல, அதை அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ ரமேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் கோயிலில் போயிட்டு அங்கே வந்து ஊழல் நடக்குது, இல்லை வந்து லஞ்சம் நடக்குது, முறைகேடு நடக்குதுங்கிறத போய் ஆய்வு பண்ணுறாரு மாஸ்க் போட்டு. இதை நீங்கள் எப்படி பாராட்டாமல் இருக்க முடியும்? ஒரு 31 வயசு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போய், சின்ன வயசு பையனாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போய் ஒரு துரிதமாக செயல்படுறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற பல அமைச்சர்கள் வந்து பல இடத்துல இன்றைக்கி வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டியதை பாராட்டணும், விமர்சிக்கிற வேண்டியதை விமர்சிக்கணும். பொதுவாக நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு விமர்சன கலையிலே நம்ம பார்க்கக்கூடாது. பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு பாசிட்டிவான கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ ஒரு போக்குவரத்து அமைச்சர் கூட நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் நடவடிக்கையை துரிதமாக எடுத்ததை பாராட்டுறோம், ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையாங்கிறது பொதுமக்களுக்கு முக்கியம் இல்லை, அது வந்து தேவையற்ற வார்த்தை. அப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாகவும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறோம். இது வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உதவும். நல்லது செய்கிறவங்களையும் நீங்கள் பிடிச்சி நீங்கள் பண்ணவே இல்லைங்கும் போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். விமர்சிக்க வேண்டியதை கட்டாயமாக விமர்சிக்கணும், பாராட்ட வேண்டியதை பாராட்டணும். ஓகே சார். அதாவது அரசு துறை அலுவலகங்களில் தாவேகா அரசிற்கு, இந்த புதிய அரசிற்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவலாக பேசப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ரமணி, இதையும் நம்ம போன இன்டர்வியூவில் பேசியிருந்தோம். ஏன்னா இவர் விஜய் அவர்கள் வரும்போது தேர்தலில் கூட என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் மக்கள் பணத்தில் ஒரு பைசா தொட மாட்டேன், அந்த தேவையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் பதவியேற்பு விழாவில் நானும் ஒரு பைசா தொட மாட்டேன், ஒருத்தரையும் ஒரு பைசா தொட விட மாட்டேன்னு சொன்னார். அந்த மாதிரி ஏதாவது மனசில் என்ன வச்சுருந்தீங்கன்னா இப்போவே அழிச்சிருங்க அப்படிங்கிறார். அப்போது இதை இந்த அளவுக்கு புறையோடி போயிருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் எல்லாரும் கெட்டவங்க இல்லை. அரசாங்கம் இன்றைக்கும் அரசாங்கம் வந்து செயல்படுதுன்னா அதுக்கு காரணம் நல்ல நேர்மையான அதிகாரிகள் இன்னமும் இருக்காங்க. ஆனால் பல அதிகாரிகள் வந்து ஊழலில் திளைச்சு போனவங்க, ஊறி போனவங்க, கொளுத்து போனவங்க நிறையா இருக்காங்க. ஆட்சியாளர்களை கூட நீங்கள் வந்து ஓட்டு மக்கள் மாற்றி போட்டு இன்றைக்கி மாற்றியாச்சு, அதிகாரிகளை மாற்ற முடியுமா? அப்போது இதில் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப சூதானமாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம முதல்ல என்ன நம்ம பேட்டியிலேயே சொல்லியிருந்தோம்னு கேட்டிங்கனாக்கா, விஜய் அவர்கள் வந்து ஒரு தமிழ்நாடு லெவலில் வந்து அவருக்கு வந்து ஒரு அட்வைசரி கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணிக்கணும்.
அப்போ அந்த அட்வைசரி கவுன்சில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் நேர்மையாக தமிழ்நாட்டில் வேலை பார்த்தவங்க பல கட்டத்துலையும் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க நேர்மையாளர்கள், அவங்களாம் கண்டுபிடிச்சு ஒரு அட்வைசரி குரூப் போடணும். அது ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒன்றா அதிமுகவினுடைய சார்பு நிலையிலையோ இல்லை திமுகவினுடைய சார்பு நிலையிலையோ, ஏன்னா பல வருஷம் அவங்க தான் ஆண்டு போயிருக்கனால தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு வந்து அந்த சார்பு நிலை வந்துடும். அரசியல்வாதிகளை பயன்படுத்தி அதிகாரிகளும், அதிகாரிகளை பயன்படுத்தி அரசியல்வாதிகளும் ஊழல் பண்ணது தான் ஜாஸ்தி. ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தர் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதே அதிகாரிகள் நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி வெளியே போட்டு புதுசாக எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ளார வைக்கவும் முடியாது. அப்போ வந்து நீங்கள் இந்த அதிகாரிகள் வந்து ஏதாவது வந்து ஒரு உள்ளடி வேலை பண்ணினாங்கன்னா கூட அதை நீங்கள் எக்கோ பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு அலாரம் சிக்னல் வாங்குறதுக்கு வேற வந்து ஒரு தேர்ட் ஐ வந்து அந்த இடத்துல ஒரு வியூ பண்ணி உங்களுக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கு இந்த கவுன்சில் வந்து நீங்கள் அமைங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் பத்தாது, இனிமேல் இப்போ தமிழகத்தில் 43 டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த கவுன்சிலை இப்போ அமைக்கணும் அவங்க. புரியுதா ரமணி? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அரசாங்க இலாக்காவுக்கும் அவங்க வந்து இந்த கவுன்சிலை, அதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை வேலை டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி நேர்மையாளர்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நேர்மையாளர்கள் நிறையா இருக்காங்க ரமணி, நிறையா இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க. அவங்களெல்லாம் இவங்க சர்ச் கமிட்டி போட்டு, இது வந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப முக்கியமானது, புதிய ஆட்சிக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் இருக்கிறது பூரா இந்த 2 கட்சிகளுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடியதான் இருப்பாங்க. நீங்கள் வேற நானும் கை வைக்க மாட்டேன், கை வைக்கிறவங்களையும் விடமாட்டேன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த அதிகாரிகள் வந்து ஐயோ நமக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லைன்னா அவங்க எப்படி உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க? உங்களுக்கு ஏதாவது வந்து உள்ளடி வேலை பண்ணி உங்களை காலி பண்ணுமான்னு தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு உள்ளடி வேலை பண்ணினாலும் உங்களை தாண்டி எந்த இடத்துக்கும் போகாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அட்வைசரி கவுன்சில் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக இருந்துச்சுன்னா இவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள், செயல்பாடுகள், ரெக்கமெண்டேஷன், பாலிசி ப்ரொப்போசல் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் எக்கோ பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் ஆப்டிக்ஸ் அவங்க கொடுப்பாங்க. எது நல்லது, எது நல்லதில்லை, எது கெட்டது. ஏன்னா இன்றைக்கி அதிகாரிகள் வந்து அவங்க சொல்கிறது தான். இன்னைக்கு போயிருக்கிற எல்லா அமைச்சர்களுமே புது அமைச்சர்கள், அதனால் புது அமைச்சர்களை ஈஸியாக ஏமாற்ற முடியுங்கிறத பார்வை இல்லை. இருந்தாலும் ஒரு பேக்கப் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து, ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ரமணி, அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை கட்சியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்களா தமிழகத்தில் எல்லாரும் தாவேக்காவை எதிர்த்து அவங்க என்ன பண்ணாலும் பெருசாக எதிர்த்து இத்தனை பேர் வந்து இன்னைக்கு ஒன்று சேர்ந்தது இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களா? ஒரே குரலில் ஓங்கி ஒலிக்கிறதெல்லாம். அப்போ அரசியல் களத்தில் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா இத்தனை நாள் நம்ம இருந்தோம், இன்றைக்கி வந்து புதுசாக 2 வருஷம் 4 மாதத்தில் ஒரு நடிகராக இருந்த ஆள் வந்து இன்றைக்கி ஜெயிச்சு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராகி நம்மளை பூரா வந்து ஓரங்கட்டி உட்கார வச்சுட்டாருங்கிற கடும் கோபத்தில் இருக்காங்க. அதனால் பெரிய அளவுக்கு வந்து இந்த கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்துவாங்க. இதே நிலைமை அரசாங்க ஊழியர்கள்ட்டே நடக்கிறோமணி. இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்த விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள், இது எல்லாமே கண்ணுங்கருத்தமாக கண்கொத்தி பாம்பு மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டிய தருணம். யாரையுமே நீங்கள் 100க்கு 100% வந்து நீங்கள் ஃபைலில் நம்பி கூட கையெழுத்து போட முடியாது. இந்த ஃபைலில் கையெழுத்து போடுறத கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு பக்கமாக படித்து பார்த்து என்ன ஏதுன்னு விளக்கத்தை கேட்டு நீங்கள் கையெழுத்து போடணும். அந்த அளவுக்கு வந்து கால சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஃபைலில் உங்களுக்கு தெரியாமல் கூட அவங்க கையெழுத்து வாங்கிடலாம். சூதானமாக இருக்கணும் நீங்கள். அப்போ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேர்மையானர்கள், நீங்கள் எல்லாம் நேர்மையாக பண்ணணும்னு இருக்கீங்க. பட் இந்த எண்ணிக்கை பத்தாது. அப்போ இன்னும் அதிகமான நேர்மையாளர்களை உள்ளே கொண்டு வாங்க, ஃபங்க்ஷனரிஸ்குள்ளார, கவர்னன்ஸ்குள்ளார கொண்டு வாங்க. அவங்கள பூராமே ஒரு அட்வைசரி பாடி மாதிரி போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, எப்படி இந்த வாரியத்துக்கெல்லாம் போடுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு அட்வைசரி கவுன்சில் இந்த 43 டிபார்ட்மெண்ட்டுக்கும் போடுங்க. அப்போ வந்து அவங்க எதாக இருந்தாலும் அவங்களுடைய ஸ்க்ரூட்டினியும் அவங்களுடைய பார்வையும் இதில் இருக்கிற மாதிரி பாருங்கள். இதை நீங்கள் பர்மனெண்ட்டாக வச்சிருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்கள் இந்த கவர்னன்ஸில் கண்ட்ரோலில் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு உங்கள் பிடிக்குள்ளார அந்த வர வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த செட்டப் தேவைப்படுது. கவர்மெண்ட் ஒரு கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லைப்பா, இனிமேல் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது, இனிமேல் நம்மளே யாருமே ஏமாற்ற முடியாது, எதையும் சொருவ முடியாது, நடுவில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம ப்ராப்பராக நம்ம மேனேஜ் பண்ணலாம், நம்மளை வந்து உள்ளடி வேலை பார்த்து நமக்கு வந்து ஏதாவது சிக்கல் உண்டு பண்ணணும்னு சொன்னால் கூட அதை நம்மளால் ஏபிளாக மேனேஜ் பண்ணிட முடியுங்கிற அந்த கிரிப்பு வர அளவுக்கு, அது 5 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ 1.5 வருஷமோ நமக்கு தெரியாது. அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து கவுன்சில் கொண்டு வாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். இதை வந்து பர்மனெண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லது, மக்களுக்கிட்டையும் அது வந்து ஒரு நல்ல ஆப்டிக்ஸை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல அவர்கள் வந்து சூதானமாக விஜய் அவர்கள் கவனிக்க வேண்டியது, அரசியல் களத்திலையும் அத்தனை பேரும் ஒன்று சேருவாங்க உங்களை எதிர்க்கிறதுக்கு. ஏன்னா யாருக்குமே இன்றைக்கி
இவர் பெற்ற வெற்றியை ஜீரணிக்கிறதோ அவங்க அடைஞ்ச தோல்வியை ஜீரணிக்கிறதுக்கோ முடியாமல் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி அரசாங்க ஊழியர்களையும் நீங்கள் வந்து நயா பைசா கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதையும் ஜீரணிக்க முடியாத அரசாங்க அதிகாரிகள், ஊழல் பேர்வழிகள் நிறையா இருக்காங்க. அவங்க பூரா உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. அப்போ அந்த எதிர்ப்பை நீங்கள் சரி செஞ்சு அதையும் மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு அதிகமான இந்த கட்டமைப்பு தேவைப்படுது. அதுதான் நம்மளுடைய பார்வை. ஓகே சார், ஓகே. அரசியல் களம், அதாவது அரசு இயந்திரம் ஒரு பக்கம் இந்த மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்குன்னா, அரசியல் களம் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக மாறி இருக்கு சார். அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த அமைச்சர் போயிடுவார், முன்னாள் அமைச்சர் போயிடுவார், நாளைக்கு அந்த அமைச்சர் போயிடுவார். அதாவது முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து தாவேகாவுக்கு இணைஞ்சிருவாங்கங்கிற ஒரு பரபரப்பான பேச்சுகள் வந்து நாள்தோறும் அடிபட்டு கொண்டு இருக்கு. அதே மாதிரி தான் டெய்லி தாவேகாவில் இணையக்கூடியவர்களுடைய பட்டியலை பார்த்தா ஒரு பெரிய நெடிய பட்டியலாக இருக்குது. இப்போ அதிமுகவுக்கு ஒரு பெரிய சுணக்கம் ஏற்பட்டதுனால இந்த அதிமுகவிலேருந்து நிறைய பேர் இணைகிறாங்க. தாவேகாவிலிருந்து சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்னும் திமுகவிலிருந்து ஏராளமான வருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த மாற்றங்கள் எப்படி இது சார்? தாவேகாவுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாமே வந்து பின்தள்ளி வச்சுட்டு இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினா ரமணி. எப்பெல்லாம் வந்து ஒரு அரசியல் களத்தில் வந்து புதுசாக ஒரு பவர் எமர்ஜ் ஆகுதோ அப்போ பூராமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் வந்து நடக்கும். இந்த பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் வந்து காமன். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு வெளியே வரும்போது இந்த அலைன்மெண்ட் நடந்ததை பார்த்தோம். ஐயா வைகோ அவர்கள் வந்து திமுகவை விட்டு வெளியே வரும்போதும் நம்ம இந்த அலைன்மெண்ட்டை பார்த்தோம். ஐயா விஜயகாந்த் அவர்கள் புதுசாக கட்சி வரும்போதும் நம்ம பார்த்தோம். ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்மயுத்தம் நடந்த போதும் நம்ம இதை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதுசாக ஒரு அரசியல் சக்தி உருவாகும் போது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் இது வந்து நேச்சுரல் ஃபினாமினா. ஓகே. அப்போ இது வந்து நடக்கிறது வந்து ஒரு நார்மலான நடவடிக்கைன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அரசியல்வாதிகளையும் அரசியல் கட்சிகளையும் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அது வந்து எதிர்காலத்தில் நோக்கணும் பயணம் தான். நேற்று வரைக்கும் என்னங்கிறதுலாம் நேற்று வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு இறந்த காலமாக மாறிடும். இனிமேல் என்ன, யாருடைய கட்சி வந்து பவர்ஃபுல்லாக இருக்க போகுது, எந்த கட்சியில் நம்மளை வந்து இணைச்சிக்கிட்டோம்னா நம்மளால் மக்களுக்கு வந்து இன்னும் நல்லபடியாக நம்மளால் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சர்வீஸ் பண்ண முடியும், இல்லை அரசியல் நமக்கு உண்டான செல்வாக்கை எப்படி பெருக்கிக்க முடியும், இப்படி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனால் கட்சிகளுக்குரிய அந்த கொள்கை கோட்பாடு அது எல்லாமே இப்போ மாறி போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவுக்கு கொள்கை பிடிப்புகள் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எங்கே இருந்தார்? அதிமுகவுடைய 3 முறை முதல்வர். அவர் இப்போ எங்கே இருக்காரு? நேர எதிராக உள்ள திமுகவில் இருக்கார். அந்த மாதிரி திமுகவில் இருந்தவங்க இப்போ இன்றைக்கி மற்ற கட்சிக்கு போகலையா? அதிமுகவில் இருக்கிறவங்க மற்ற கட்சிக்கு போகல. அதனால தான் சொல்கிறேன், இந்த பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்டுங்கிறது நேச்சுரல் ஃபினாமினா ரமணி. அதாவது இது வந்து என்ன சொல்கிறதுனா, உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோடவுளடி கடவுள் செய்த குற்றம் அடிங்க, பழைய புறம் கடவுள் மேலே போட்டு அவங்க போயிடுவாங்க. அதெல்லாம் ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பாரதிய ஜனதாவுக்கு போகலையா? பாரதிய ஜனதாவில் இருக்கிற ஆளுங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகலையா? நேர் எதிராக கொள்கை மாறி கட்சியில் கூட போய் சேர்ந்து எந்த கட்சியில் இருக்கீங்க? காங்கிரஸில் இருந்தீங்க பாரதிய ஜனதாவுக்கு போகலையா? பாரதிய ஜனதாவில் இருந்தீங்க காங்கிரஸ்க்கு போகலையா? எல்லாமே இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் நடக்கும். நான் அதனால தான் சொல்கிறேன், எப்பெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் பவர் எமர்ஜ் ஆகுதோ அப்போல்லாம் இந்த பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் நடக்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினா. ஓகே சார், நல்ல அரிய தகவல்லாம் சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம். நன்றி ரமணி.